आप लोग बांग्लादेश से आए थे? नहीं, हम लोग आसाम के हैं। तो ये क्यों कहा जा रहा है कि आप लोग बांग्लादेश से आई हैं? ऐसे करके दोषी बना के इधर से भगाना चाहते हैं, इसीलिए। முஸ்லிம்கள் மீது உலகெங்கிலும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் மீது அழுத்தம் கொடுக்கப்படும் ஒரு மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேச மாநிலம்தான். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள 20 சேரி ஏரியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் பங்களாதேஷ் மொழியான வங்களா மொழி பேசக்கூடியவர்கள், அதனாலேயே அவர்களுடைய வீடுகள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது. முனிசிபல் கார்ப்பரேஷன் குழுவை தாக்கியதாக சொல்லி அந்த இடத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அங்குள்ள முஸ்லிம்களின் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அங்குள்ளவர்களிடத்தில் கேட்கும் போது மாநகராட்சியை சார்ந்த மக்களுக்கும் மற்றொரு காலனியை சார்ந்த மக்களுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. நாங்கள் அங்கே குப்பை அள்ளும் தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம். இன்று திடீரென்று சண்டை ஏற்பட்டதால் எங்களுடைய வீடுகள் புல்டோசர் கொண்டு இடிக்கப்பட்டு வருகிறது என்று அங்குள்ளவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வங்களா மொழி பேசுகிறீர்கள், பங்களாதேஷை சார்ந்தவர்களா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அங்குள்ள அவர்கள் நாங்கள் வங்களா மொழி பேசும் அஸ்ஸாமிகள், அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசம் அரசுக்கு தேவையானது அவர்கள் முஸ்லிம்களா இல்லையா என்பதுதானே தவிர அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பது கிடையாது. அவர்கள் முஸ்லிம்கள் என்பதால் தான் இப்படிப்பட்ட புல்டோசர் நடவடிக்கை அங்கே எடுக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அங்குள்ளவர்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசி வருகிறார்கள்.